எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சுரைக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம். சுரைக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை வந்து வாட்டரில் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். இது சாப்பிட பிடிக்காதவங்க இஞ்சி பூண்டு விழுத வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் பருப்பு சேர்க்குறப்போவோ இல்லை எந்த தால் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அது கேஸ் தன்மையை குறைக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி வந்துட்டு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் வதங்கி வந்த அப்புறமா இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்துட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் போடுறேன். அப்புறம் மல்லித்தூள், இது 3ம் போட்டுட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்த அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஸ்மெல் போன அப்புறமா அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அது போன அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரைக்காய் துண்டுகளை இதில் போட்டுக்கோங்க. சுரைக்காய் துண்டுகள் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதோட அளவு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. கூட்டுறதும் குறைக்கிறதும் உங்களோட டேஸ்ட்டு தகுந்தது. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ காய் வெந்திருக்கா அப்படின்ட்டு. காய் வெந்து ஓரளவுக்கு வந்த அப்புறமா இதில் வந்துட்டு நான் பருப்பு ஊற்றிருக்கேன். பாசிப்பருப்பை வந்துட்டு கொஞ்சம் வேக வச்சு அதையும் எடுத்து இதில் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அப்போது கலக்கி பார்த்தீங்கன்னா காய் வெந்திருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அதை அழுத்தி பாருங்கள், அது நல்லா ஸ்மாஷ் ஆச்சுன்னா வெந்துருச்சுன்னு இருக்கும். இப்போ வந்துட்டு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பருப்பு ஆட் பண்ணி முடிச்ச அப்புறமா அரைக்கிறதுக்கு வந்துட்டு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக சீரகமும் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்து அந்த விழுதையும் வந்துட்டு இதிலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் தேங்காய் ஊற்றினப்புறம் நிறைய கொதிக்கக்கூடாது. ஸோ நல்லா காய் வந்துட்டு ஓரளவுக்கு வெந்தப்போ நமக்கு வந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு வெந்த அப்புறமா இந்த பருப்பையும் ப்ளஸ் தேங்காய் தண்ணியும் ஊற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ வந்துட்டு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு இறக்கிடுங்க. ஸோ சூப்பரான சுவையான ஒரு சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.